நல்ல கமன்னு வாசனையாக முருங்கைக்காய் கத்திரிக்காயெல்லாம் போட்டு சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமாங்க. அதுக்கு முதல்ல குக்கரில் 2 கைப்பிடி அளவு துவரம் பருப்பு சேர்த்து கழுவிட்டு, அதுக்கப்புறம் 1 பிஞ்ச் அளவு பெருங்காயம், 2 பிஞ்ச் மஞ்சத்தூள், 2 பல் பூண்டு, ஒரு பெரிய டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து 3 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு, கருவேப்பிலை, 1 கைப்பிடி அளவு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு 1 கைப்பிடி அளவு தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் காய் நான் இன்றைக்கி முருங்கைக்காய் கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன். வேறு என்ன காய் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் வீட்டில் அரைச்சது. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி காயை நல்லா வேக விட்டுருங்க. இதுக்கு நடுவில் நம்ம வேக வச்ச பருப்பையும் நல்லா கடைஞ்சி எடுத்து வச்சுக்கலாம். காய் நல்லா வெந்ததும் நம்ம கடைஞ்ச பருப்பு இது கூட சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா காயை கொதிக்க விட்டுடுங்க. அதுக்கப்புறம் புளி கொஞ்சமாக எடுத்து ஊற வச்சுட்டு கடைசியாக அந்த புளி தண்ணி இது கூட சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சூடான சாதத்தை போட்டு இந்த சாம்பாரை ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.